ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். பொது விநியோக திட்டத்தின் கீழ் புதியதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்காக தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்க ரேஷன் கார்டு இல்லாமலேயே, அதாவது ரேஷன் கார்டு உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல போய் பொருட்கள் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்காக வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையாமை பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனுறும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 27,577 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு உள்ளன. ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகங்களில் தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனுமோ சென்று பெற்றுக்கொள்ளலாம். இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே குடும்ப அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. குடும்ப அட்டை எண்ணை கடை பணியாளரிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இந்த செய்தி குறிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கவங்க உங்க மொபைல் நம்பருக்கு வந்த மெசேஜை வச்சு நீங்க உங்க ரேஷன் கடையில போய் உங்களுக்கு ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து கைவிரல் ரேகை சரிபார்க்கப்பட்டு உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இந்த செய்தி குறிப்புல மூலமா தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.